ஹலோ மோகன், என் கேபினில் ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா? ஓகே சார். மோகன், கொஞ்சம் அர்ஜென்ட், ஸோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரீங்களா? நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஓகே சார், இப்போ உடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஓகே மோகன். யாரா இது? பார்க்க நம்ம கார் பார்ட்டி மாதிரியே இருக்காரு. ஓ, அவரே தான். இவரை தான் தேடிட்டு இருந்தேன். சார், இவளா? இவ இங்கேயும் வந்துட்டாளா? ச்சே, இன்னைக்கு என்ன 7:30 இழுக்க வந்திருக்கான்னு தெரியல. என்ன இவரு நம்மள பார்த்த உடனே ரியாக்ஷனே மாறுது. சார், எப்படி இருக்கீங்க? அதான் உன்னை பார்த்து தொலைஞ்சிட்டனே. வேற எங்க இருந்து நல்லா இருக்கிறது? என்ன இவரு ரொம்ப கோவமா மூஞ்சி வச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவர்கிட்ட பேசி எப்படியாச்சும் சாரி கேட்டுறணும். சார், நல்லா இருக்கீங்களா சார்? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன், இப்போ உன்னை பார்த்துட்டல, இதுக்கப்புறம் எங்க இருந்து நல்லா இருக்கிறது? ஐயோ, என்ன சார் நீங்க? ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க? இப்ப என்ன உனக்கு? சும்மா எதுக்கு இப்ப வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? மரியாதையா போயிரு. ஏன் இன்னைக்கு ஏதாச்சும் 7:30 இழுக்கலான்னு பாத்தியா? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல. என்ன அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப என்ன பம்மி பம்மி பேசிட்டு இருக்க? என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா போயிரு. வீணா என்ன கத்த வைக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. சார், அன்னைக்கு நான் ஏதோ உங்களுக்கு தெரியாம அப்படிலாம் பேசிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது நீங்க இல்ல, வேற ஒருத்தன்னு. அவனை தான் திட்ட வந்தேன். ஆனா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை திட்டிட்டேன் சார். சாரி சார். என்னது சாரியா? சாரியை தூக்கி குப்பையில போடு. என்ன சார் நீங்க? நான் வேணும்னே அப்படி பண்ணல சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். நீ தெரிஞ்சு பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ மரியாதையா இப்ப போயிரு. உன்னை பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன இவரு ரொம்ப ஓவரா பண்றாரு? ஏதோ தெரியாம பண்ணிட்டோமே, சாரி கேட்கலான்னு வந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. சிடுமூஞ்சி. இந்த மூஞ்சில என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் சிரிப்பு வருதா? என்ன நேரமும் உருன்னு. சார், நானா ஓவரா பண்றேன்? நீங்க தான் ஓவரா பண்றீங்க. நான் தான் தெரியாம தான் பண்ணேன்னு சொல்றேன்ல. சாரியும் கேட்டாச்சு. இதுக்கு மேலேயும் நீங்க தான் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. மரியாதையா போயிரு. என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. நான் என்ன இப்போ உங்ககிட்ட வந்து சாரி கேட்க சொன்னா? என்ன கத்த வைக்காத, உன்னை போன்னு சொன்னேன். எதுக்கு சார் இப்போ கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? சாரி கேட்டது ஒரு குத்தமா? நீ சாரியே கேட்க வேண்டாம், உன்னை போன்னு தான் சொன்னேன். என்ன சார், சும்மா எதுக்கு எடுத்தாலும் போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ நான் உங்க வீட்ல வந்து நின்னுட்டு இருந்த மாதிரி போன்னு இருக்கீங்க. இது ரெஸ்டாரண்ட் தானே? ஏன் இங்க கூட நிக்க கூடாதா? இங்க நின்னா கூட இப்படி தான் துரத்தி விடுவீங்களா? நீ எங்க வேணாலும் நின்னு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இப்படி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத. சார், ப்ளீஸ் சார், நீங்க என்ன மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். நான் இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். மன்னிப்பா? நீ பண்ண வேலைக்கு மன்னிப்பு ஒண்ணுதான் இப்ப குறை. என்ன சார், செஞ்ச தப்ப நினைச்சு மன்னிப்பு கேட்கறவங்க மனுஷன், ஆனா செஞ்ச தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறவங்க பெரிய மனுஷன் சார். சோ நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்களும் பெரிய மனுஷன் ஆயிரலாம். கடவுளே, என்ன சாவடிக்கிறாளே. இந்த மாதிரி பேசியே எனக்கு இரிட்டேட் பண்ணாத. என்ன சார், பேசினா ஒரு குத்தமா? ஏன் சார்? நீ இப்போ போறியா இல்ல நான் போகவா? ஓவரா பண்ணாதீங்க சார். ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேங்கிறதுனால தான் சரி வந்து சாரி கேட்கலாமேன்னு கேட்டேன். அதுக்குள்ள ஓவரா தான் பண்றீங்க. நீங்களாம் ஒன்றும் போக வேண்டாம், நானே போறேன். சீக்கிரமா போ. சார், இவ்வளோ கோபம் மனுஷனுக்கு ஆகாது. கொஞ்சம் சிரிங்க சார், மூஞ்ச பார்க்க முடியல. ஏய், உன்னை போன்னு சொன்னேன். ஏய், நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. ஓ ஓ ஓ. ஏய், ஒழுங்கா போய் தொலை. எங்கேயாச்சும் விழுந்துகிட்டு போ. சார், அதெல்லாம் நான் பார்த்து போய்க்கிறேன். என்ன பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒழுங்கா வீடு போய் சேரு. இதுக்கப்புறம் என் கண்ணுல மட்டும் பற்றாத. சார், கவலைப்படாதீங்க, நாளைக்கு வருவேன். நாளைக்கு வந்து சாரி கேட்பேன். நீங்க என்ன மன்னிக்கிற வரை நான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டே இருப்பேன். பை சார், நாளைக்கு பார்க்கலாம். என்னது நாளைக்கு வருவியா? உன்ன சார், பை பை. எவ்வளவு கொழுப்பு! நாளைக்கும் வருவாளாமே. சே, வரட்டும், பாத்துக்கிறேன் உன்னை. எப்படி பேசிட்டு போறா பாரு. வாயா இது. சே. கிருஷ்ணா சார், ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா சார். சார், அது யார் சார்? தெரிஞ்ச பொண்ணா? மோகன், நீ இப்போ இங்க எதுக்கு வந்திருக்க?
என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நீங்க தானே சார் ஏதோ அர்ஜென்ட்டு ப்ளூ கலர் ஃபைல் எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. அதனால தான் சார் நான் எடுத்துட்டு வந்தேன். வந்த வேலையை மட்டும் பாருங்க. ஆ ஓகே சார். 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிட்டு இருந்தீங்க. அதனால தான் கேட்டேன் சார். ஃபைலை கொடுத்துட்டல, போ. ஓகே சார். நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு மூஞ்ச இவ்வளோ வெறப்பா வச்சிருக்காரு. இவர் எனக்கு சிரிச்சாரு. என் நேரமும் மூஞ்சி இப்படி தானே இருக்கும். இவர்கிட்ட போய் கேட்டேன் பத்தியா, என்ன சொல்லணும். சூர்யா மாமா. சொல்ல அமிர்தா, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? இல்லை மாமா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததா. சரி, அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் என்ன மாமா இன்னும் குடிச்சிட்டே இருக்கீங்க? ஏன் அமிர்தா, ஏன் இப்போ நான் குடிக்கிறதால என்ன பிரச்சனை? இல்லை சூர்யா மாமா, நீங்கள் இப்படியே குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு என்ன ஆகும்? ப்ளீஸ் மாமா, இதுக்கப்புறம் குடிக்காதீங்க. அமிர்தா, இப்போ என்ன உனக்கு? சும்மா இங்க வந்து நின்று அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு தெரியும். இல்லை மாமா, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அமிர்தா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். என்ன இவர் இப்படி இருக்கிறாரு? பேசினா கூட சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இவரை போயிட்டு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? சே, இந்த அம்மா வேற இவர் எப்படியாச்சும் லவ் பண்ணு, இவரை உன் பின்னாடி சுத்தவே அது இதுன்னு பேசுறாங்க. ஆனா இவர் தான் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்காரு. அம்மாக்கு புரியவே மாட்டேங்கி. எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? அமிர்தா, நீ இன்னும் கிளம்பலையா? அந்த கிளம்புற மாமா. வெண்ணிலா. சூர்யா சார். வெண்ணிலா, எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? ஓகே சூர்யா சார், தான் எடுத்துட்டு வரேன். ஓ, இதுக்கு தான் இவளை கூப்பிட்டாரா? நான் கூட பயந்துட்டேன். என்னடா இது, நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வெண்ணிலான்னு கூப்பிடுறாரேன்னு. வெண்ணிலா, அப்புறம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், வேற எதுவும் வேணுமா? இல்ல வெண்ணிலா, உனக்கு எதுவும் வேலை இருக்கா என்ன? இல்ல சார், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் எதுவும் போகணுமா வெண்ணிலா? இல்ல சார், இனிமேட்டு 2 நாள் கழிச்சு தான் மார்க்கெட் போகணும். சூர்யா மாமா ஏன் இதெல்லாம் இவகிட்ட கேட்டுட்டு இருக்காரு? வெண்ணிலா, உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா நீ இங்கேயே இருக்கியா கொஞ்ச நேரம்? சூர்யா மாமா இவள் எதுக்கு இங்கேயே இருக்க சொல்றாங்க? எதுக்கு? என்னவா இருக்கும்? என்னாச்சு சூர்யா சார்? அது வெண்ணிலா, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக போகணும். அங்கே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனால் சரி வராது. அதான் நீ கொஞ்ச நேரம் இங்கே இருக்கியா? நீ இருந்தால் ஏதாச்சும் பேசிட்டே இருப்பேன். அன்னைக்கு மாதிரி நான் இன்னைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருப்பேன்ல. அதான் மார்க்கெட் எதுவும் போகணுமான்னு கேட்டேன். அப்படியே 2 பேரும் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? போயும் ஒரு வேலைக்காரிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் இவர்கிட்ட வந்து பேசினேன், ஆனா இவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன் இவ மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து பேசிட்டு இருப்பாளா? நான் இருந்து பேச மாட்டேனா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஓகே சூர்யா சார், நான் உங்களுக்கு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரேன். இவளுக்கு எவ்வளவு திமிரு! சூர்யா மாமா தான் ஏதோ கேட்கிறாருன்னு பார்த்தா இவளும் மண்டைய ஆட்டுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? தான் வரேன். ஏ வெண்ணிலா. சொல்லுங்க மேடம். வெண்ணிலா, எனக்கும் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அமிர்தா மேடம். வெண்ணிலா, அப்புறம் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ நீ கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறியா? என்ன மேடம், பிரியாணியா? இப்போவா? நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு மட்டன் குழம்பெல்லாம் வச்சிருக்கீங்க மேடம். நாளைக்கு காலையில வேணா உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தந்துடவா? என்ன வெண்ணிலா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்ப கேட்டா செஞ்சு கூட தர மாட்டியா? அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கு. என்ன என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? போ போய் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வா. அது அமிர்தா மேடம். சூர்யா சார். என்ன உனக்கு? நான் கேட்டதை முதல்ல செஞ்சு எடுத்துட்டு வா. போ. அமிர்தா, என்ன பேசிட்டு இருக்க? சூர்யா மாமா, அது வெண்ணிலா பிரியாணி நல்லா செய்வா. அதனால தான் எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது. அதான் அவளை செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னேன். இப்போ என்ன, உனக்கு பிரியாணி தானே? அதான் நாளைக்கு காலையில செஞ்சு தரேன்னு சொல்றல்ல, அப்புறமா என்ன? என்ன இவரு இவகிட்ட கத்துனா அவருக்கு அவ்வளவு கோவம் வருது. என்ன மாமா நீங்க? இன்னைக்கு எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, அதனால தான் கேட்டேன். வெண்ணிலா போய் பிரியாணி செய்யட்டும் மாமா. உங்களுக்கு என்ன, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, நைட்டு ரிசப்ஷனுக்கு போகணும், அவ்வளோதானே. நான் உங்ககிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன் மாமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வெண்ணிலாவை தானே இருக்க சொன்னேன். நீ போ. உனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா வேற யாரையாவது செஞ்சு தர சொல்லு, இல்லைன்னா கடையில வாங்கி சாப்பிடு. சும்மா வெறுப்பேத்தாத. என்ன இவர் இந்த வேலைக்காரிக்கு போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? அமிர்தா மேடம், நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா செஞ்சு
தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எவ்வளோ திமிரு இவளுக்கு. ம், சூர்யா மாமா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு திமிரில் ஆடுறியா? சரிடி, உன்னை பார்த்துக்கிறேன். வெண்ணிலா, சூர்யா சார். நீ உட்காரு. சார் காஃபி கேட்டிங்கல்ல, போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, காஃபிலாம் வேண்டாம், நீ உட்காரு. அமிர்தா, நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்புறேன் மாமா. சே, ஓவரா பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துக்கிறேன். வெண்ணிலா, உனக்கு எதுவும் வேலைலாம் எதுவும் இல்லைல்ல? சும்மா சும்மா இங்கே வந்து உட்காரு அப்படின்ட்டு உன் வேலையை கெடுத்துட்டு இருக்கேன்னு நினச்சிக்காத வெண்ணிலா. ப்ளீஸ், என்னோட நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் குடிக்காமல் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம்தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி வெண்ணிலா, இன்னைக்கு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனா. ஸோ அங்கே குடிச்சிட்டு போனால் என்னால் கண்டிப்பாக ரிசப்ஷன் அட்டன் பண்ண முடியாது. நல்லாவும் இருக்காது. அதனால தான். பரவாயில்லைங்க சூர்யா சார், இதில் என்ன இருக்கு? சரி வெண்ணிலா, ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காரு. ஓகே சூர்யா சார். நைட்டு வேற ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ டைம் ஆக ஆக கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இந்த பொறுக்கியை நம்பி எப்படி ஒரே ரூமில் 2 பேரும் ஸ்டே பண்ணுறது? ஒருவேளை பொண்டாட்டிங்கிற உரிமையில் ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுத்துட்டான்னா ஐயோ என்ன பண்ணுறது? இவனை நம்பவும் முடியாதே. இவனே சரியான பொறுக்கி. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் சரி. இவனுக்கு பயந்து நம்ம இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த அபி யாருன்னு அவன் பார்ப்பான். தைரியமா இரு அபி, பார்த்துக்கலாம். அவனா நீயான்னு பார்த்துக்கலாம். அவன் ரூமை விட்டு நம்ம இப்போ வெளியே போயிட்டோம், அவ்வளோதான். ஈஸியாக நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். நான் அவனை பழி வாங்காமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஆனால் இது என்ன குடும்பம்னே தெரியலையே. குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாலாம் இருக்கிறாங்க. சே, யோசிச்சே பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குமான்னு. ஐயோ ஐயோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசாக இருக்கிறாங்க. இதுங்க கூடலாம் ஆனால் எப்படி தான் இருக்க போகிறேன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ பிரியாவும் வெண்ணிலாவும் நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, அது வேற தப்பிச்சேன். நாளைக்கு பிரியாவும் காலேஜ் போயிடுவா. அப்புறம் என்ன பண்ணுறது? வெண்ணிலா வீட்டில் தான் இருப்பா. அவள் கூட தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. எப்பப்பா தனியாக மட்டும் மாட்டினேன், என்னை நோண்டி நோங்க எடுத்துருவாளுங்க. எப்படான்னு காத்துட்ருக்காளுங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு திமிரு இவளுக்கு. என் ரூம் உள்ள என் பெட்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கா. வந்துட்டான் பொறுக்கி பைய எப்படி பார்க்கறான் பாரு. வரேன்டி, உனக்கு எவ்வளவு திமிரு. பகல்ல தான் என்ன போட்டு சாவடிச்சுன்னா நைட்டு கூட நிம்மதியா தூங்க விட மாட்டா போலயே. சனிய மாதிரி இங்க வந்து உட்காந்துருக்கா. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? எதுக்கடி ஏன் ரூம்ல இருக்க? முதல்ல இருந்து வெளியே போடி. வெளியே வா. நான் எதுக்கு வெளியே போனோம்? உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீ வெளியே போ. சனிய எப்படி வாய் பேசுது பாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இது என்னோட ரூம், மரியாதையா வெளியே போ. அதெல்லாம் போக முடியாது. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீ வெளியே போ. நான் வெளியே போக மாட்டேன். ஏன், உனக்கு வேற ரூமே இல்லையா? என் ரூம்ல தான் வரணுமா? போ, அங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்க போய் தூங்கு. இங்க வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காத. சே, உன் மூஞ்ச பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கு. ஹலோ, நான் எதுக்கு ஸ்டோர் ரூம்ல போய் படுக்கணும்? உனக்கு அவ்வளவு இதா இருந்தா நீ போய் படு. நான் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன். சே, வெடிக்காம விட மாட்டா போல. இவளுக்கு தண்டனை கொடுக்கணும். இவ கழுத்துல நான் தாலியை கட்டினா இங்க வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கான். என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன இவ வெளியே போய் தொலைய மாட்டா போலயே. இங்கதான் தூங்குவாளோ? ஐயோ, இவளை நம்பி நம்ம நைட்டு இங்க தூங்கலாமா? இல்ல, இவளை நம்பிலாம் இங்க தூங்க முடியாது. ஆமா, இவளை எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடணும். நைட்டோட நைட்டா மண்டையில பெரிய கல்லை தூக்கி போட்டு கொன்னாலும் கொண்டுருவா. எனக்கு என்னமோ இவ பழி வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவ இருக்கிற சைஸை பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன இவன் செவத்தை பார்த்து பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரியே ஏதாச்சும் பண்றதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கானோ? இல்ல, இவளை எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடணும். இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துலாம் நம்மளால தூங்க முடியாது. ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கானே. ஏய், கடைசியா கேக்குறேன், வெளியே போறியா இல்லையாடி? பேசாம நம்ம வெளியவே போயிடலாமோ? இல்ல வேண்டாம், இன்னைக்கு மட்டும் வெளியே போகணும். டெய்லியும் நம்மளை வெளியே தூங்க விட்டுருவான். இது சரி வராது. என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ரூமை விட்டு நகரக்கூடாது. ஏ பொறுக்கி, உனக்கு இந்த ரூமுள்ள இருக்க பிடிக்கலன்னா நீ வெளியே போ. என்ன வெளியே போன்னு சொன்ன, அவ்வளவுதான். என்னடி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு? எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க? எனக்கு வேற தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நகலு. என்னது தூக்கம் வருது? தூங்க போறியா?
தூங்குறதா இருந்தா கீழே தூங்கு. என்ன சொகுசா என் பெட்ல தூங்கலான்னு பாத்தியா? ஹலோ, நான் எதுக்கு கீழே தூங்கணும்? நீ வேணும்னா கீழே தூங்கு, நான் இந்த பெட்ல தான் தூங்குவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்ன ரூமுள்ள தூங்க விட்டதே பெருசு, இதுல நீ பெட்ல தான் தூங்குவியோ? பெட்ல இருந்து முதல்ல எழுந்துடி. அதெல்லாம் எழுத முடியாது. நான் இந்த பெட்ல தான் படுத்து தூங்குவேன். நீ வேணா வெளியே போய்க்க, இல்ல தரையில படுத்து தூங்கு, இல்ல என்னமோ பண்ணிக்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை செவுள்ளே உன்னை அரைஞ்சிடலான்னு தோணுது. பொம்பளை பிள்ளையன்னு பாக்குறேன். சே பொறுக்கி, என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையன்னு பாக்குற, இல்லைன்னா அரைஞ்சு கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இந்த டைலாக் செட்டே ஆகல. மூடிட்டு இரு. என்னடி மூடிட்டு இருக்கணுமா? என்னடி பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். இருக்கணும்னா இரு, இல்லைன்னா வெளியே போய் படு. கொழுப்பு வேற ஒன்றும் இல்லை, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. என் ரூம்குள்ள இருந்துகிட்டு என்னையே வெளியே போய் படுக்க சொல்றல? ஆமா, உன்னதான் வெளியே போய் படுக்க சொன்னேன். போ. சரியான திமிரு பிடிச்சவா. இருடி, உன்னை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். ச்சே. ஐயோ கடவுளே, நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு வேற பயமா இருக்கு. நம்ம வேற வீரவசனம்லாம் பேசியாச்சு, நானும் பெட்ல தான் படுப்பேன்னு. ஒருவேளை இவனும் நம்ம பக்கத்துல பெட்ல படுத்துட்டானா என்ன பண்றது? ஐயோ, இவன் என்ன யோசிக்கிறான்னு வேற தெரியலையே. கரகம். ச்சே, பெட்டை விட்டு எழுந்த மாட்டாளாமே. நானே கீழே படுத்து தொலைகிறேன். நீயே பெட்ல படுத்து தொலை, நான் கீழேயே படுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், என்ன பண்ற? தலைவாணி பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டா நான் என்ன தவச்சு படுப்பனா? வேணும்னா வேற எங்கேயாச்சும் போய் தலைவாணி பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வா. இங்க இருக்கிற தலைவாணியும் பெட்ஷீட்டும் எனக்கு வேணும். என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஓவரா பண்ணிட்டு இருக்க. தரையில படுத்தா என்ன வெறும் தரையிலே படுக்க முடியும்? அது உன்னோட பிரச்சனை. பில்லோவும் பெட்ஷீட்டும் எனக்கு வேணும். என்னடி ஓவரா அராஜகம் பண்ணிட்டு இருக்க? 2 பில்லோ இருக்குல்ல, ஒண்ணு தானே எடுக்கிறேன், அதுக்குள்ள ஏன் அப்படி துள்ளுற? எனக்கு ஒரு பில்லோ வச்சு படுத்தா தூக்கம் வராது. 2 பில்லோ வச்சு படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். உனக்கு வேணும்னா வேற எங்கேயாச்சும் போய் எடுத்துட்டு வா, இல்லைன்னா வெறும் தரையிலேயே படு. ஏண்டி என்ன சாவடிக்கணும்னு இங்க வந்திருக்கியாடி? என்ன பாஸ், எதுக்கே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? போக போக நிறைய இருக்கு, பாப்பீங்க ஒன்னு ஒன்னா. மோளும் மூஞ்சும் மண்டையும். பொறுக்கி, உன்னை விட நான் நல்லா தான் இருக்கேன். மூட்டு போறியா? சி, வாயா இது? திறந்தா மூடலா பாரு. எந்நேரமும் நொய்யு நொய்யுன்னு பேசிட்டு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். கொஞ்ச நேரம் வாயை மூடி தொலை. ஓ, தூக்கம் வருதா? நீ எப்படி தூங்குறன்னு நானும் பாக்குறேன். உன்னை இன்னைக்கு தூங்க விட்டுருவனா? இந்த போறேன்டா, கிச்சனுக்கு போய் ஒரு பாக்கெட் மிளகா பொடி எடுத்துட்டு வரேன். தூங்கு, கண்ணுலயே அப்படியே லேசா தூவி விடுறேன். அதுக்கப்புறம் நீ எப்படி தூங்குறன்னு நானும் பாக்குறேன். இவன் எங்க போறா? போட்டோம் போட்டோம், இவன் ரூமை விட்டு வெளியே போனதும் கதவை சாத்திர வேண்டியதுதான். வரேன்டி, இதுக்கப்புறம் நீ இந்த ரூம்ல எப்படி வரேன்னு நானும் பாக்குறேன். நல்ல வேலை வெளியே போயிட்டா. இதுக்கப்புறம் நிம்மதியா படுத்து தூங்கலாம். டே பொறுக்கி நாயே, கதவை திறடா. பொறுக்கி, கதவை திறக்க போறியா இல்லையா? ஏய், வெளியவே படுத்து தூங்குடி, அப்பதாண்டி உனக்கு அறிவு வரும். நான் மட்டும் இப்ப உள்ள வந்தேன், உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க. மரியாதையா கதவை திற. ஏ சீ பாடி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சும்மா இங்க நின்று கத்திட்டு இருக்காத. பொறுக்கி, கதவை பூட்டி தொலைஞ்சிட்டான். ஐயோ, அப்படியே அவசரப்பட்டுட்டியடி. இந்த பொறுக்கி நாய் நான் ரூமை விட்டு வெளியே வந்ததும் கதவை சாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, என்ன பண்றது இப்போ? இன்னைக்கு ஃபுல்லா வெளியவே தூங்கணுமா? இப்பவே கொசு வேற கடிக்குது. பெட்ஷீட்டும் இல்லை, பில்லோவும் இல்லை. இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான். இவன் மூஞ்சில மிளகாத்தூளை தூவலான்னு பார்த்தா இவன் நம்மள வெளியே அனுப்பி விட்டானே. பொறுக்கி ராஸ்கல் இன்னைக்கு நிம்மதியாலாம் தூங்கி தொலைவான். இன்னைக்கு அவனை தூங்க விடக்கூடாதுன்னு நினைச்சேன். பாத்துக்கிறேன்டா, நாளைக்கு அந்த பெட்டை விட்டு நகர மாட்டேன்டா. இங்கதான் தூங்கி ஆகணும், வேற வழியே இல்லை. பொறுக்கி நாய, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சுன்னு சந்தோஷத்துல இருப்பல. நாளைக்கு பாத்துக்கிறேன்டா உன்னை, நாளைக்கு பாத்துக்கிறேன். முன்னாடியே ரூம்ல நல்லா கத்தி மிளகாத்தூள்னு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு உன்னை நைட்டோட நைட்டா தூங்க விடாம பண்றானா இல்லையான்னு பாடுறா. எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு ஏதாச்சும் நல்ல பெரிய அம்மிகள்லாம் எடுத்து மண்டையில போட்டுடலாம் போல வருது. இன்னைக்கு நைட்டே அவனை பழி வாங்கலாம்னு நினைச்சா அவன் இப்படி நம்மள பழி வாங்கி தொலைஞ்சிட்டானே. இதுக்கப்புறம் இவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். பாத்துக்கிறேன்டா, நீ என்கிட்ட மாட்டாமலா போயிருவேன், பாத்துக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட்லாம் வரும். ஸோ எல்லாருமே மறக்காமல் வீடியோ பாருங்கள். நான் காலையில் 10 மணிக்கெலாம் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.